வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ராகப்பிரியா. முதலில் தலைப்புச் செய்திகள். அதிமுக அணிகளை இணைக்க பேச்சுவார்த்தை. இன்று சமரச குழுக்கள் அமைக்கப்படும் என தகவல். இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுத்த வழக்கு 21ஆம் தேதி ஆஜராகுமாறு தினகரனுக்கு சம்மன். முப்பத்தி 7வது நாளாக தில்லியில் தொடரும் விவசாயிகள் போராட்டம். 2 நாள் தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவிப்பு. 3174 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய வாக்குப்பதிவு எந்திரங்கள். தேர்தல் ஆணைய கோரிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல். அதிமுகவின் 2 அணிகளையும் இணைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த இன்று குழு அமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக அணிகள் இணைப்பு தொடர்பாக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் விதித்த நிபந்தனைகளில் முக்கியமானவற்றை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அணியைச் சேர்ந்த அமைச்சர்கள் ஏற்றுக்கொண்டு தினகரனை ஒதுக்கி வைப்பதாக அறிவித்தனர். இதனை தங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றியாக பன்னீர்செல்வம் வரவேற்றுள்ளார். தொடர்ந்து அவர் தமது ஆதரவு நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். பேச்சுவார்த்தைக்கான குழு இன்று அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த கட்டமாக கட்சி மற்றும் ஆட்சியில் இரு அணியினரும் பங்கு பெறுவது தொடர்பான புதிய சமரச திட்டம் தயாராகி வருகிறது. கூட்டு பொறுப்புடன் கூடிய குழுதான் முடிவு எடுப்பதற்காக மூத்த நிர்வாகிகள் அடங்கிய குழு அமைக்கப்பட உள்ளது. ஆட்சியை பொறுத்தவரை பன்னீர்செல்வம் முதல்வர் என்றும் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் என்றும் ஒரு சமரச திட்டம் உருவாகி வருவதாக கூறப்படுகிறது. இந்த சமரச திட்டத்தின்படி இரு அணியினரும் அதிகாரப்பூர்வமாக இன்று பேச்சுவார்த்தை தொடங்க இருப்பதாக தெரியவந்துள்ளது. இதனிடையே முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஆதரவு எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுத்த வழக்கில் விசாரணை நடத்துவதற்காக நேற்றிரவு சென்னை வந்த தில்லி காவல்துறையினர் தினகரனிடம் சம்மனை நேரில் அளித்தனர். அப்போது தினகரனின் ஆதரவாளர் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக சசிகலா அணி, முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையிலான அணி என இரண்டாக பிளவுபட்ட நிலையில் சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலின் போது தேர்தல் ஆணையத்தால் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. தில்லியில் ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த சுகேஷ் சந்திரசேகர் என்பவரை கைது செய்த தில்லி காவல்துறையினர் அவரிடம் நடத்திய விசாரணையில் இரட்டை இலை சின்னத்தை மீண்டும் பெறுவதற்காக தினகரன் தரப்பிலிருந்து 1,30 லட்சம் ரூபாய் லஞ்சம் அளித்ததாக விசாரணையில் தெரியவந்தது. இது தவிர 50 கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சம் தரவும் திட்டமிட்டதாகவும் அவரது வாக்குமூலத்தில் தெரியவந்தது. இதையடுத்து அதிமுக அம்மா அணியின் பொதுச் செயலர் தினகரன் மீது தில்லி குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். லஞ்சம் பெற்றதாக சுகேஷ் தந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தினகரனிடம் விசாரணை நடத்த தில்லி காவல்துறையைச் சேர்ந்த உதவி ஆணையர் சஞ்சய் ஷெராவத், காவல் ஆய்வாளர் நரேந்திர ஷா ஆகியோர் நேற்று இரவு தில்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தனர். பின்னர் அடையாறில் உள்ள தினகரனின் வீட்டுக்கு நேரில் சென்ற காவல்துறையினர் தினகரனை சந்தித்து இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் 21ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு கூறி சம்மனை அளித்தனர். அவரிடம் 15 நிமிடங்கள் விசாரணை நடத்திய பின்னர் அவர்கள் புறப்பட்டுச் சென்றனர். செய்தியாளர்களிடம் அவர்கள் பேச மறுத்தனர். முன்னதாக அங்கு திரண்ட ஆதரவாளர்களில் தீக்குளிக்க முயன்ற மயிலாப்பூரைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தில்லியில் 37வது நாளாக நடைபெற்று வரும் தமிழக விவசாயிகளின் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், வறட்சி காரணமாக இறந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு இழப்பீடு, காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தில்லி ஜந்தர் மந்தரில் தேசிய மற்றும் தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் தமிழக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாள்தோறும் வெவ்வேறு விதமான போராட்டங்களை அவர்கள் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மனநிலை பாதித்தது போன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளை சந்தித்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது விவசாயிகள் போராட்டத்தை கைவிடும்படியும் அரசு நடவடிக்கை மேற்கொள்ள கால அவகாசம் அளிக்குமாறும் கேட்டுக்கொண்டார். என்னுடைய வேண்டுதல், தொடர்ந்து நாம முயற்சி பண்றோம், தொடர்ந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது, போராட்டத்தை கைவிடுங்கள். குறைந்தபட்சம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்குமாவது கைவிடுங்க. அதுக்குள்ளாக நம்முடைய முயற்சியில் சில விஷயங்களை நம்ம மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அதிகமாக செய்ய முடியுமோ அது அவ்வளவு பண்றேன் அப்படின்ட்டு அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க.
இதையடுத்து விவசாயிகளுடன் போராட்ட குழு தலைவர் ஐயாக்கண்ணு ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தங்களது போராட்டத்தை 2 நாட்கள் தற்காலிகமாக நிறுத்த முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். தங்களது போராட்டத்தை வாபஸ் பெறவில்லை என்றும் மாறாக 2 நாட்கள் போராட்டத்தை ஒத்திவைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். மத்திய அரசின் எழுத்துப்பூர்வ உறுதிமொழி அளிக்கும் வரை தாங்கள் காத்திருக்கப் போவதாகவும் ஐயாக்கண்ணு தெரிவித்தார். நாங்க போராட்டமும் இல்ல, வாபஸும் இல்ல, உட்கார்ந்துருக்கோம். இங்க வியாழன் வெள்ளி 2 நாட்களுக்கு அமைதியாக உட்கார்ந்திருப்போம். எந்த விதமான ஆர்ப்பாட்டமோ போராட்டம் நடத்துவதில்லை. இந்த 2 நாளுக்குள்ள எங்களுக்கு கடிதம் கிடைத்தால் நாங்க சனிக்கிழமை இங்கிருந்து கிளம்பி போயிருவோம் எல்லாருமே. இல்ல எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் எங்களுடைய தலையெழுத்து என்று இங்கேயே இருந்து விடுவோம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை இங்கே இருப்போம். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் வைக்கோல் ஏற்றி சென்ற லாரி பைக் மீது மோதி சம்பவ இடத்திலேயே 4 பேர் பலியாகினர். விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். கள்ளக்குறிச்சியில் தோப்பூர் பேருந்து நிறுத்தம் அருகே பரிகம் கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் 3 குழந்தைகளுடன் மோட்டார் சைக்கிளில் சென்றார். அப்போது கள்ளக்குறிச்சியிலிருந்து வைக்கோல் ஏற்றிக்கொண்டு எதிரே வந்த லாரி பைக் மீது மோதியதில் பைக்கில் சென்ற 3 குழந்தைகள் உள்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். தப்பி ஓட முயன்ற லாரி ஓட்டுநரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். புதிதாக 16 லட்சம் வாக்கு ஒப்புகைச் சீட்டு இயந்திரங்களை 3174 கோடி ரூபாய் செலவில் கொள்முதல் செய்ய மத்திய அமைச்சரவை தேர்தல் ஆணையத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மின்னணு வாக்கு இயந்திரங்களில் வாக்களித்தால் யாருக்கு வாக்களித்தோம் என்பதில் நம்பகத்தன்மை இல்லை என எதிர்க்கட்சிகள் சந்தேகம் எழுப்பியுள்ளன. ஏற்கனவே இருந்த வாக்குச்சீட்டு முறையை கொண்டுவர வேண்டும் என ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ் கட்சி, காங்கிரஸ் போன்றவை வலியுறுத்தியுள்ளன. இதனிடையே வருங்காலத்தில் நடைபெறும் தேர்தல்களில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் ஒப்புகைச் சீட்டு எந்திரங்கள் வைக்க வேண்டும் என ஆணையம் வலியுறுத்தியது. இதற்காக கூடுதலாக 16 லட்சம் ஒப்புகைச் சீட்டு எந்திரங்கள் தேவை என்றும் அவற்றை கொள்முதல் செய்ய 3174 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யுமாறு தேர்தல் ஆணையம் மத்திய அரசிடம் வலியுறுத்தியது. இந்நிலையில் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் புதிய எந்திரங்களை வாங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வருங்காலத்தில் நடைபெறும் தேர்தல்களில் ஒப்புகைச் சீட்டு எந்திரங்களுடன் கூடிய வாக்குப்பதிவு நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. வெடிகுண்டு வீசி தொழிலதிபர் படுகொலை, கொலையாளிகளை பிடிக்க காவல்துறை முனைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மே மாதம் 1ஆம் தேதி முதல் பொறியியல் படிப்புக்கான விண்ணப்பம் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை பொறியியல் படிப்புக்கான விண்ணப்பத்தை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஜூன் 20ஆம் தேதி பொறியியல் படிப்பிற்கான ரேண்டம் எண் வழங்கப்படும். ஜூன் 22ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ கலந்தாய்வுக்கு ஏற்ப ஜூன் 27ஆம் தேதி பொறியியல் படிப்பிற்கு கலந்தாய்வு நடத்தப்பட உள்ளதாக தெரியவந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மானூர் அருகே நரியூத்து கிராமத்தில் சுகாதாரமற்ற குடிநீரால் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதாக குற்றம் சாட்டும் கிராம மக்கள் ஊரை காலி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். நரியூத்து கிராமத்தில் 150க்கும் அதிகமான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு போதிய குடிநீர் வசதியின்றி அவதியுற்று வரும் மக்கள் 15 நாட்களுக்கு ஒருமுறை வழங்கப்படும் நீரை சேமித்து பருகுவதால் டெங்கு உள்ளிட்ட காய்ச்சலால் பாதிக்கப்படுவதாக புகார் தெரிவிக்கின்றனர். இதுவரை 80க்கும் அதிகமான மக்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாக கூறும் அவர்கள் இதனால் கிராமத்தை விட்டு வெளியேறும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். குடி தண்ணி ஆற்று தண்ணி வந்து 1 வருஷம் ஆச்சு, போர் தண்ணி வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. எங்கள் ஊரில் தண்ணி தட்டுப்பாடு இருக்குது. எங்கள் ஊரில் கெட்டுப்போன தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணனால தான் டெங்கு காய்ச்சல் பரவிருக்கு. எந்த ஒரு அதிகாரியும் யாருமே வந்து பார்த்தது கிடையாது. மக்கள் ஒரு 150 குடும்பத்துக்கு மேலே இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே 150 குடும்பத்துக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு 70-80 பேருக்கு மேலே உடம்பு சரியில்லை. ஆஸ்பத்திரிக்கு இன்றைக்கி கூட 2-3 பேர் போயிருக்காங்க. டக்குன்னு நடவடிக்கை இல்லைன்னா எங்களை ஊரை விட்டு காலி பண்ணது வேறு ஒரு வழி கிடையாது.
இதுவரையிலும் 11 பேருக்கு டெங்கு காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கு. நீ அடுத்தால வந்து இருக்கவங்களுக்காவது வர விடாமல் தடுப்புக்கு ஏற்பாடு பண்ணி டாக்டர்கள் வந்து பார்த்து இதை உடனடியாக நடவடிக்கை சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து பார்க்கணும். ஊர்கிணறுக்கு உள்ளுக்கு வந்து புழு பற்றி கிணத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா சாக்கடை மாதிரி இருக்குது. நல்லபடியாக தூர்வாரி கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி நல்ல குடி தண்ணி எங்களுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணணும். திருப்பூர் மாவட்டம் சாம்பலாபுரத்தில் காவல்துறையினர் நடத்திய தடியடி தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்களிடம் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் விசாரணை மேற்கொண்டனர். சாம்பலாபுரம் பகுதியில் மதுக்கடையை அகற்றக்கோரி கடந்த 11ஆம் தேதி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதில் காயமடைந்த பொதுமக்கள் இது தொடர்பாக காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் மாவட்ட வருவாய் அலுவலர் பிரசன்னா ராமசாமி விசாரணை மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களிடம் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 3ஆம் கட்ட விசாரணை நடைபெற்றது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 8 பேர் உள்ளிட்ட 14 பேரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. விசாரணையின் போது உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் சாமலாபுரத்தில் மதுக்கடை அமைக்கப்படாது என மாவட்ட வருவாய் அலுவலர் உறுதியளித்ததாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். காலையில் 10 மணிலேருந்து எதுக்காக இது பண்ணீங்க என்னன்னு சொன்னால் கேட்டாங்க. நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்குறோங்க, அந்த பகுதியில் கடை ஆகாதுன்னு. அந்த கடை மறுபடியும் ஆரம்பித்ததுனால நாங்கள் போராட்டம் பண்ணோம். போராட்டம் முடிஞ்சு எல்லாமே கலைஞ்சு போகிற நேரத்தில் தடியடி நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வாக்குமூலமாக கொடுத்துருக்குறேன் சார். சமூக நீதிக்கும் பள்ளி கல்வி முறைக்கும் எதிரான நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என பொது பள்ளிகளுக்கான மாநில மேடையின் பொதுச் செயலர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கல்வி உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பில் நாமக்கல் பூங்கா சாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய பிரின்ஸ் கஜேந்திர பாபு, இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான வாரிய தேர்வு பாடத்திட்டம் இல்லாத நிலையில் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்திட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக நீதிக்கும் பள்ளி கல்வி முறைக்கும் எதிரான நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். நீட்டிலிருந்து விலக்கு வேண்டும் என்று கேட்பது ஏதோ ஒரு சில மாணவர்களை கல்லூரியிலோ கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஏற்பாடு கிடையாது. எதிர்கால தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்பது இல்லாமல் போகக்கூடிய சூழல் நீட்டினால் உருவாகலாம். நீட்டினால் ஏழை எளிய மக்கள் ஆசை இருந்தும் தகுதி இருந்தும் திறமை இருந்தும் மருத்துவராக வாய்ப்பு கிடையாது. எனவே நீட் என்பது தமிழகத்தின் மீது திணிக்கக்கூடாது என்ற ஒற்றை கோரிக்கைக்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வில் இருந்து நிரந்தர விலக்கு அளிக்க ஈரோட்டில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு கல்வி உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தாய்மொழி கல்விக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் நீட் நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்ய வலியுறுத்தப்பட்டது. சமமான கல்வி உரிமையை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் முழக்கமிட்டனர். தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றியுள்ள சட்ட முன்வரைவை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கேட்டுக் கொண்டனர். இந்த நீட் தேர்வுங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப கடினமாக இருக்கும் இந்த தேர்வு. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு எழுதி பாஸ் பண்ணி இது பண்ணுறதுக்கு சிரமம். அதனால் இந்த நீட் தேர்வு தமிழகத்துக்கு வேணாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணான்னு சொல்லி அனைத்து சங்கமும் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். தமிழக மாணவர்களின் வாழ்வாதாரத்தை எந்த விதத்திலும் பாதிக்காத வண்ணம் ஒரு சீட்டு கூட மத்திய தொகுப்பிற்கு வழங்காமல் அவர்களுக்கு ஏற்கனவே 15% கொடுத்தாச்சு. மறுபடியும் நம்மள்கிட்ட இந்த தேர்வு முறையை காமிச்சு ஒரு குவாலிட்டியான டாக்டர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு மாயையிலிருந்து நமக்கு விலக்கு கொடுத்து கட்டாயமாக அனைத்து MBBS சீட்டுகளையும் தமிழக மாணவர்களுக்கு வழங்கிட இந்த ஆர்ப்பாட்டம் மாநிலம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுச்சேரி அருகே தொழிலதிபர் மீது அடையாளம் தெரியாத சிலர் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி படுகொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த திருபுவனையைச் சேர்ந்த வேலழகன் மனை விற்பனை மற்றும் விவசாயம் உள்ளிட்ட தொழில்களில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் தனது நிலத்தை பார்வையிட சன்னியாசியா குப்பத்திற்கு காரில் சென்றுள்ளார். நிலத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் போது அங்கு இருசக்கர வாகனங்களில் வந்த சிலர் வேலழகன் மீது நாட்டு வெடிகுண்டுகளை வீசினர். அதில் அந்த இடத்திலேயே அவர் பலியானார். தகவல் அறிந்து விரைந்த திருபுவனை காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். தப்பி ஓடிய கொலையாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறும் தொடர் கொலை சம்பவங்கள் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் புறநகர் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்றும் விவசாயிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோயம்புத்தூர் வேளாண் காலநிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
மாநில பேரிடர் மேலாண்மை மையம் எச்சரிக்கை வெளியிடும் அளவிற்கு கடந்த 2 நாட்களாக வெயிலின் அளவு அதிகரித்து காணப்படுகிறது. வெயில் கொடுமையிலிருந்து கோயம்புத்தூர் மாவட்டம் ஓரளவுக்கு தப்பித்த நிலையில் வரும் 21, 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் லேசான சாரல் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கோயம்புத்தூர் வேளாண் காலநிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் புறநகர் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் வாழை விவசாயிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் எனவும் மேலும் தெரிவித்துள்ளது. வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுப்பது போன்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகளை கேட்டுக் கொண்டுள்ளனர். டெல்லியில் போராடும் விவசாயிகளுடன் இணைந்து போராட்ட நாகை மாவட்ட விவசாயிகள் 103 பேர் தில்லி புறப்பட்டு சென்றனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் தில்லியில் 37 நாட்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2 நாட்கள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிடுவதாக ஐயாக்கன் அறிவித்துள்ளார். இதனிடையே தில்லியில் போராடும் விவசாயிகளுக்கு வலு சேர்க்கும் விதமாக நேற்று நாகை மாவட்ட விவசாயிகள் 103 பேர் மயிலாடுதுறையிலிருந்து தில்லிக்கு புறப்பட்டனர். முதுமலை வளர்ப்பு யானைகளுக்கு நடைபெற்று வந்த புத்துணர்வு முகாம் நிறைவடைந்ததை அடுத்து நிறுத்தப்பட்டிருந்த யானை சவாரி விரைவில் தொடங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாமில் 22 வளர்ப்பு யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த யானைகளுக்கு கடந்த 21ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் புத்துணர்வு முகாம் தொடங்கி நடைபெற்றது. நாள்தோறும் சிறப்பு உணவுகள், மருத்துவ சிகிச்சைகள் உள்ளிட்டவைகள் அளிக்கப்பட்டன. 30 நாட்கள் நடைபெற்ற புத்துணர்வு முகாம் நேற்றுடன் நிறைவடைந்ததை அடுத்து இன்று முதல் யானைகள் வழக்கமான பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. இதனிடையே புத்துணர்வு முகாமையொட்டி நிறுத்தப்பட்டிருந்த யானைகள் சவாரி விரைவில் தொடங்கும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் 21ஆம் தேதி யானைகளுக்கான சிறப்பு புத்துணர்வு முகாம் தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட முகாமில் யானைகளுக்கு வழக்கமாக கொடுக்கப்படும் உணவுகளை விட பாசிப்பயிறு பருப்பு, அஸ்தசூரணம், சவனப்பிராசல் லேகியம், சத்து மாத்திரைகள் அனைத்து வழங்கப்பட்டுள்ளன. அந்த தருணத்தில் யானைகளுக்கு முழு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. சிறு சிறு பயிற்சிகள் மட்டும் வழங்கப்பட்டு மருத்துவ உதவிகளும் உயர்ரக சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு வந்தது. யானைகளுக்கான ரோந்து பணிகள் மற்ற பணிகளும் தொடங்கப்படும். மதுரை அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற பூச்சொரிதல் விழாவில் திரளான பெண்கள் பங்கேற்று கும்மியடித்து அம்மனை வரவேற்றனர். மதுரை அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் 5ஆம் நாள் நிகழ்ச்சியாக அம்மனின் வீதியுலா நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட அம்மன் புறப்பட்டதும் கோவில் சன்னதி முன்பு கூடிய பெண்கள் அம்மனின் பெருமைகளை பாடி கும்மியடித்து அம்மனை வரவேற்றனர். பின்னர் தெப்பக்குளத்தை சுற்றி வலம் வந்த அம்மனை திரண்டிருந்த பக்தர்கள் வணங்கி வழிபட்டனர். சாமி வந்து இது ரொம்ப காலமா 100 ஆண்டு காலமா இந்த மாரியம்மன் வண்டியூர் மாரியம்மன் இருக்காங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். எதை கேட்டாலுமே கொடுக்கக்கூடிய ஒரு துடியான தெய்வம். நாங்க டெய்லி வந்து 7 நாள் கும்மி கொட்டுவோம். சாமி வந்து தெப்பத்தை சுத்தி வரும். ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். எது கேட்டாலும் கொடுக்கும். தெப்ப குளத்தை 4 பக்கம் கிரிவலை வந்து அம்மா டெய்லி சாயங்காலம் 7 மணிக்கு பூப்பல்லாக்கோடு வருவாங்க. மக்களுக்கு வேண்டிய வரத்தை அள்ளி தருவாங்க. இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட சோடையா போனதில்லை. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க. அம்மாட்ட மடிப்பிச்சை கேட்டு வர்றவங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லை. தேய்பிறை அஷ்டமியையொட்டி நாமக்கல் ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி அம்மன் கோவிலில் உள்ள அக்னிகால பைரவர் சன்னதியில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. முன்னதாக அக்னிகால பைரவர், மூலவர் மற்றும் உற்சவர் சிலைகளுக்கு பால், தயிர், எண்ணெய், சந்தனம், இளநீர் என பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனையடுத்து இனிப்பு வடைகள் கோர்க்கப்பட்ட வடை மாலையும் அக்னிகால பைரவருக்கு அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு வகை பூக்களாலும் சந்தனக்காப்பு அலங்காரத்திலும் பைரவர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனையடுத்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து பெண்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தும் வகையில் தேங்காய், வெள்ளை பூசணியில் விளக்கேற்றி அக்னிகால பைரவரை வழிபட்டனர். அஷ்டமி வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அக்னிகால பைரவரை தரிசித்தனர்.
பயம் நீக்கக்கூடியவர் காலபைரவர். எதை பற்றி நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இவர் சனீஸ்வர பகவானுடைய குரு. அப்போ குருவை வணங்கினாவே சனீஸ்வர பகவான் எந்த கெடுதலும் நமக்கு செய்ய மாட்டார். அதனால சனீஸ்வர பகவானுடைய கெடுதல்லாம் நம்ம வராமல் இருக்கணும்னா பைரவரை வணங்கணும். அஷ்டமச்சனி, ஏழரை சனி, இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் நீக்கக்கூடியவர் காலபைரவர். அதனால காலபைரவர் வணங்க மிக சிறப்பு. IPL கிரிக்கெட் தொடர் டெல்லியை வீழ்த்தியது ஹைதராபாத் அணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். வெனிசுவேலாவின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ பதவி விலக வலியுறுத்தி நடைபெற்ற பேரணியின் போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அதிபர் நிக்கோலஸ் மதுரோவின் ஆட்சியின் தவறான பொருளாதார கொள்கை காரணமாக பொருளாதார வீழ்ச்சி மற்றும் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. அதிபர் மதுரோ பதவி விலக வலியுறுத்தி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் எதிர்க்கட்சியினரும் மக்களும் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் தலைநகர் கராகஸில் நடைபெற்ற பேரணியின் போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. காவல்துறையினரை நோக்கி கற்களை வீசிய மாணவர்கள் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி விரட்டி அடிக்கப்பட்டனர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்தது. இதனிடையே காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பலியானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. IPL கிரிக்கெட் போட்டித் தொடரில் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் ஹைதராபாத் அணி 15 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. IPL கிரிக்கெட் தொடரின் 21வது லீக் போட்டி தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி திடலில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 191 ரன்கள் எடுத்தது. அதிக அளவாக அந்த அணியின் வில்லியம்சன் 89 ரன்களும் ஷிகர் தவான் 70 ரன்களும் எடுத்தனர். 192 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 176 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் ஹைதராபாத் அணி 15 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அந்த அணியின் வில்லியம்சன் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். Here's the final one. The orange flags wave. The Sunrisers of Hyderabad in their fortress win again. In amongst the win for the Sunrisers, it is 50. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிமுக அணிகளை இணைக்க பேச்சுவார்த்தை. இன்று சமரச குழுக்கள் அமைக்கப்படும் என தகவல். இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுத்த வழக்கு 21ஆம் தேதி ஆஜராகுமாறு தினகரனுக்கு சம்மன். முப்பத்தி 7வது நாளாக தில்லியில் தொடரும் விவசாயிகள் போராட்டம். 2 நாள் தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவிப்பு. $3,174 கோடி மதிப்பில் புதிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள். தேர்தல் ஆணைய கோரிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30க்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.